இங்க ஒரு பையன் எப்பவுமே அவனோட வீட்டு காம்பவுண்ட் வால் மேல ஒரு பவுல்ல வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிடுவான். இப்போ இவனோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு வந்து சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அந்த பொண்ணு வந்து எடுத்து சாப்பிட்டுருவா. ஸ்டார்டிங்ல இப்போ இவனுக்கு இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதான், ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அவங்க பாட்டி வந்து இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்ன உடனே இவளை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும். அதனால இப்போ இந்த பையன் வந்து சரி ஓகே நம்ம இவ்வளோ நாள் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி கேக் எடுத்துட்டு போயிட்டு கொடுப்பான். அந்த பொண்ணு உன்னோட கேட்கலாம் எனக்கு வேண்டாம் தான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பா. ஆனா அவன் அப்படியே டேபிள் மேல வச்சுட்டு போயிருப்பான். இப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப பசிக்குது. அதனால அந்த பொண்ணு வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ இந்த பொண்ணோட அப்பாவும் அங்க வந்துட்டு புடுங்கிட்டு அந்த பொண்ணை போட்டு அடிப்பாரு. காசெல்லாம் நீ தான் வீட்டுல இருந்து திருடிட்டு போயிட்டு இந்த கேக்கை வாங்கி சாப்பிட்றியா அப்படின்ட்டு ஒரு கேக்குக்கு போயிட்டு அந்த பொண்ணு அப்படி போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த பையனும் பார்ப்பான். ஒரு நாள் இப்போ இந்த பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இருந்திருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அதனால குப்பத்தொட்டியில இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. இதை வந்து இந்த பையனும் பார்த்துட்டு இருப்பான். இப்போ அவங்களோட பாட்டி அங்க வந்திருப்பாங்க. பாவம் அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் வந்து இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அப்பா வந்து சரியான கேம்பிளிங் அடிக்ட் தான் சொல்லுவாங்க. வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் வித்து வித்து கேம்பிளிங் விளையாடிடுறான். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லை அப்படின்ட்டு சொல்லும் போது இப்போ அவனுக்கும் வந்து ரொம்ப பாவமா இருக்கு அந்த பொண்ணை பார்த்தா. அவங்க பாட்டி வந்து வீட்டில் சமையல் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால இப்போ எப்படியாச்சும் பிளான் பண்ணி இந்த சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு உடனே இப்போவே ஐஸ்கிரீம் வேணும், சீக்கிரமா போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு பாட்டியை வெளியே அனுப்பிடுவான். பாட்டி செஞ்சு வச்சிருக்க சாப்பாட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு இப்போ அந்த பொண்ணுகிட்டையும் கொடுத்துருப்பான். அந்த பொண்ணு சாப்பிட்றத பார்த்த உடனே அவனுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ இந்த பக்கம் பாட்டியும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு பவுல் அப்படியே வைக்காம அதை வேணும்னே தள்ளி விட்டு உடச்சு விட்டுருவா. பாட்டி பின்னாடி பக்கம் ஏதோ சத்தம் வருது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றப்போ நான் இப்பதான் பூனை கூட விளையாடிட்டு இருந்தேன், பூனையோட சத்தமா தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படி மாத்தி சொல்லிடுவான். எவ்வளோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணாலும் அவளோட திமிரு அடங்குதா பாரு அப்படின்ட்டு மறுபடியும் வந்து திட்டிகிட்டே தான் அடுத்த நாள் அந்த பவுல்ல வந்து ஒரு சாக்லேட் வச்சிருப்பான். இந்த தடவை மட்டும் பவுலை போட்டு உடைக்கட்டுமே அவளுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பவுல் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணும் எடுத்து பாப்பா. ஆனா வரும்போதே அந்த பொண்ணோட கை கால்லாம் உடஞ்சுதான் வந்திருக்கும். முடியாம தான் வந்து அந்த பொண்ணு அந்த பவுலை எடுத்து பாப்பா. அதுக்குள்ள வந்து ஒரு குட்டி சாக்லேட் தான் இருக்கும். ஆனா அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி சாக்லேட்லாம் சாப்பிட்டதே கிடையாது. அந்த பொண்ணுகிட்ட என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு கேட்கவும் இல்லை. இவளுக்கு என்ன ஆகியிருக்கும், யார் இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த பையனுக்கு கிளியரா புரியுது. இந்த பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்றதும் அவனுக்கு தெரியுது. அதனால இப்ப அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு சாப்பிட்டீங்கன்னா பவுல வந்து கரெக்டா வச்சிடணும், தூக்கி போட்டு உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஆனா திருப்பி அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சிருப்பான். ஆனா இன்னைக்கு வச்சிருக்க பவுல் வந்து செராமிக் பவுல்லாம் கிடையாது, போட்டாலும் வந்து உடையாது. இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து தூக்கி தான் போடுவா. ஆனா இந்த தடவை வந்து பவுல் உடையல. அதே மாதிரி இப்போ இந்த பையன் வந்து ஸ்கூல் போற வழியில பண்ணெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு வாங்கியிருப்பான். இந்த பையன்கிட்ட போயிட்டு எனக்கு வேணும்னு கூட கேட்கல, அப்படியே வந்து புடிங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. கொஞ்சமாச்சும் மேனஸ் இருக்கா பாரு அப்படின்ட்டு கடைக்காரரும் திட்டுவாரு. ஆனா இந்த பையனுக்கு மட்டும் தான் தெரியும் மேனஸ்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இப்படிதான் பேசணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் வீட்டுல சரி கிடையாது. அதனால இந்த பொண்ணே வந்து ஏதோ அவளோட இஷ்டத்துக்கு வளர்ந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் மேனஸ்னா என்ன, எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு கூட இந்த பொண்ணுக்கு தெரியல.